திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக 6 வாரங்கள் இங்கு வந்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். அதிக அளவில் பக்தர்கள் வந்து செல்லும் காலங்களில் குறுகிய சாலை காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சிறுவாபுரி கிராமத்திற்கு செல்லும் ஒருவழிப்பாதையான உட்புற சாலையை விரிவுபடுத்தி தர வேண்டுமென பக்தர்கள் தொடர் கோரிக்கை வைத்து வைக்கின்றனர். இந்நிலையில் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கே. சேகர்பாபு மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மு. நாசர் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது உட்புற சாலையில் இருந்து மாற்றுப்பாதை அமைக்கும் திட்டம் குறித்து வரைபடங்களுடன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு எடுத்துரைத்தனர். சுமார் 4.6 கிலோமீட்டர் சாலை பணிகளுக்காக 12 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அறநிலையத்துறை வழங்கும் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 மாதங்களில் உட்புற சாலையை விரிவுபடுத்தி 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகளை முடித்திட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.